வெல்கம் டு பார்ட் 2 ஆஃப் அன்பாக்சிங். பிளானரோட இன்னர் ஃப்ளிப் த்ரூ பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஏஎஸ்எம்ஆர். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் அஃபிஷியல் பிளானர். இதுக்கு முன்னாடி நான் ஃபேக்டர் நோட்ஸோட A5 சைஸ் நோட் புக்கை தான் என்னோடய டூ டூஸ்க்கும் ஹேபிட் ட்ராக்கருக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுவே ரொம்ப ஹேண்டியாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுனால தான் அவங்க பிளானரில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓப்பனிங் பேஜ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட நேம் எழுதிக்கிறதுக்காக ஒரு செப்பரேட் ஸ்பேஸ் நெக்ஸ்ட் பேஜ்லேயே கொடுத்துருந்தாங்க. அதை நான் வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. நெக்ஸ்ட்டு நீங்கள் திருப்பினீங்க அப்படின்னா உங்களோட டாப் 5 கோல்ஸை நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ 2026 என்னெல்லாம் பண்ணணுமோ நீங்கள் அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த டேஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுமோ அதுக்கு கேலண்டரும் அதோட ஸ்பேஸஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அங்கே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம், 2026ஓட விஷன் போர்டை நீங்கள் பிரிண்ட் எடுத்து அங்கே ஸ்டிக் பண்ணிக்கலாம். இல்லைனா யூ கேன் ட்ரா இட் அவுட் ஆல்சோ. அதுக்கப்புறம் 2025ஓட ஓவர்வியூ, என்னென்ன கோல்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, ஃபுட் ட்ரை பண்ணியிருக்கேன், மியூசிக் லிசன் பண்ணியிருக்கீங்கன்றதை போட்டுட்டு அப்படியே அதை அனலைஸ் பண்ணி 2026க்கான ரோட் மேப்பை நீங்கள் போட்டுக்கலாம். லேட்டர் ஆன் ஒரு லெட்டர் டு யுவர் ஃபியூச்சர் செல்ஃப் நீங்கள் அதில் எழுதிக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ தான் நம்ம பிளானிங் பார்ட்டிக்கே வரும். ஒரு ஐடியல் வீக்கில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது இதில் நீட்டாக லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். டைம் அண்ட் என்னென்ன பண்ணுவீங்களோ அந்தந்த செக் பாக்ஸஸில் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபேவரட் கோட்ஸ் எழுதிக்கிறதுக்கான ஒரு பேஜஸும் ஒரு கேலரி ஆஃப் கிராட்டிடியூடும் அவங்க அழகாக கொடுத்துருக்காங்க. எவ்ரி மந்த் ஹேஸ் அ யூனிக் கவர் பேஜ். ஒவ்வொரு மந்த்துக்கும் பியூட்டிஃபுல்லான ரெஃப்ரெஷிங்கான இமேஜஸை கவர் பேஜாக கொடுத்துருக்காங்க. மந்த்லி ஃபோக்கஸ் பேஜில் இந்த மந்தில் நீங்கள் என்ன அக்கம்ப்ளிஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பட்ஜெட் பிளான் பேஜ், மீல் பிளானிங்கான பேஜும் ஷாப்பிங் லிஸ்ட்டும் கூட இருக்குது. யூ ஹாவ் அ ஹேபிட் ட்ராக்கர். அப் டு 4 ஹேபிட்ஸை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஒரு க்ளோஸர் வியூவில் யூ கேன் சி ஹவ் எவ்ரி டே ஆஃப் த வீக்கை நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது உங்களோட ஸ்லீப் ட்ராக்கர் ஒரு அழகான கிராஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. ஐ லவ் திஸ் ஒன் இன் திஸ் பிளானர். லேட்டர் ஆன் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திங்ஸ் டு ரிமெம்பர் திஸ் வீக் அண்ட் நோட்ஸ் க்யூட்டாக நீங்கள் ஏதாவது கோட்ஸ் எழுதிக்கணுன்னா அதில் எழுதிக்கலாம். இதுதான் எல்லா மந்த்லேயுமே உங்களுக்கு இருக்கும். எவ்ரி மந்த் எண்டுமே யூ ஹாவ் அ மந்த்லி ரிஃப்ளெக்ஷன்ஸ் பேஜ். நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம் உங்களோட மந்த் எப்படி போச்சுன்றதை இது வழியாக ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க இது ஹெல்ப் பண்ணும். நான் இது வரைக்கும் ஷோ பண்ண எல்லாமே தான் எவ்ரி மந்த்துக்கு இதுக்கப்புறம் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். திஸ் இஸ் செல்ஃப் லவ் ஜார். இது ஃபெப்ரவரி மந்தில் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி க்யூட் சர்ப்ரைசஸ் எவ்ரி மந்த்லேயுமே ஒவ்வொன்றும் அவங்க கொடுத்துருக்காங்க. லெட் இட் பி அ சர்ப்ரைஸ் ஃபார் யூ. அதை நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அந்த பிளானை செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான டேக் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ ஹாவ் எனி queries, please drop it in the comment section. Thank you for watching. Bye bye.